தினமும் நம்ம செய்கிற வேலையில் ரொம்ப முக்கியமான வேலைகள் ஒன்று தாங்க சமையல் வேலை தாங்க. இந்த வேலை மட்டும் நம்ம எப்போவுமே செய்யாமல் இருக்க மாட்டோம். ஸோ அப்படி தான் வந்து நம்மளுடைய இன்றைய சமையல் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். காலையில் ஏஞ்ச உடனே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஆயில் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணி கேதா தாங்க செஞ்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். கேதாவோட வந்து நம்ம அந்த பொட்டுக்கடலை சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து பொட்டுக்கடலை அந்த சட்னியோட தான் சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் வச்சு கூட சாப்பிடுவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து லஞ்சு வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் சமைக்க போகிறேன். அதாவது பீஃப் பிரியாணி தாங்க. ஸோ நார்மலாக இந்த பீஃப் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பீஃபு இருந்தாலும் சரி, இல்லை மட்டனாக செஞ்சாலும் சரி, எலும்பெல்லாம் இருக்கிற மாதிரி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ இந்த எலும்பெல்லாம் போட்டோன்னா தான் அதோடய ஃப்ளேவரு ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட் கலரில் இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பீஃபு. சீக்கிரமாக வெந்துடும், அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ நல்லா வந்து தாளிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ரைஸும் போட்டு தண்ணி போட்டு நான் அப்படியே ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த தடவை. ஸோ இல்லைனா வந்து நான் நார்மலாக எப்போவுமே தனியாக வடித்து தான் வந்து ஆட் பண்ணுவேன். இந்த தடவை நான் அப்படியே வந்து சேர்த்து செஞ்சேன். ஆனால் இருந்தாலும் உதிரியாக நல்லா சூப்பராக கிடச்சிது எனக்கு பிரியாணி. நல்லா டேஸ்டியாகவும் இருந்ததுங்க. ஸோ லஞ்சு வந்து முடிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இதுக்கு வந்து நான் சட்னி மட்டும் தான் செஞ்சுருந்தேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சரி, ஓகே, ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து யாருமே கொடுக்கவும் இல்லை, நான் செய்யவும் இல்லைங்க. கொஞ்சம் டயர்டாக ஆகிடுச்சின்னு சொல்லி வீட்டில் இருந்த மிச்சரை வச்சு நம்ம வந்து டீ வந்து குடிச்சாச்சு. ஸ்நாக்ஸ் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இது தாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் வேலைக்கு அப்புறமா என்ன, திரும்ப டின்னர் தாங்க. ஸோ டின்னருக்காக வந்து எனக்கு கொஞ்சம் மற்ற வேலைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி டின்னர் வந்து ஹஸ்பண்டு வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் வந்து இட்லி தான் வாங்க சொன்னேன். நார்மலாக வெளில வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஃப்ரீ பிரியாணிலாம் சாப்பிட்டோன்னா இட்லி தான் வாங்கி சாப்பிடுவேன். ஆனால் குழந்தைங்க ஆசைப்பட்டதுனால பரோட்டா வாங்கிட்டு வந்தார் ஹஸ்பண்டு. எப்போவுமே வந்து பரோட்டா ஒரு சில பேர் ஒவ்வொரு மாதிரி வந்து சாப்பிடுவாங்க. நாம வந்து எப்படி சாப்பிடுவோன்னா நல்லா குழச்சி பரோட்டாவில் கொடுக்கக்கூடிய அந்த சால்னா இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டு நல்லா குழச்சி சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்? ஸோ யாருக்கெல்லாம் வந்து பரோட்டாவில் வந்து சால்னா போட்டு சாப்பிட பிடிக்குமா, இல்லை சால்னாவில் பரோட்டா போட்டு சாப்பிட பிடிக்குமான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த சமையல் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்த்துடலாம்.